வசனம் இந்த நாளில் மத்தியில் இறங்கி வந்திருக்கிற தெய்வக்காக உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. நீர் எவ்வளவு நல்லவரப்பா, நீர் எவ்வளவு நல்லவரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கு துணையவரே. ஒரு மனிதனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அதனால் நீர் எங்களோடு பேசு, நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசு உங்களுக்கு நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஒருவேளை நீங்க நல்லா இல்லைன்னா, நல்ல தேவன் வந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நல்ல காரியங்களை செய்ய போகிறார். என் அருமை கட்டுடைய பிள்ளையை நாம் செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக உங்கள் முகங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வரும். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்திலே ஒரு போதகர் பேசிக்கிட்டு இருந்தார். பல மணி நேரம் பேசிட்டு இருந்தார். வந்தவர் நாம் பார்த்தாங்க, எப்படாவது செய்தி முடிப்பாரு. நிறைய பேர் பார்க்கிறேன், இவர் பேசுறது பார்த்தா என்ன இவ்வளவு நேரம் பேச போறது தெரியல. உங்கள் இறுதியும் கலந்தாமல் இருப்பதாக. காலை நேரம் வருகிறதுக்கு முன்பாக நாளை காலை வருகிற செய்தியை கட்டாயம் நான் முடிச்சிருவேன். பாருங்கள், பல நேரம் அவர் பேசிட்டு இருந்தா வந்த மக்களை பார்த்துட்டு நான் என்னடா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பின்பாக ஒரு வயதான தகப்பனார் பொறுக்கி எடுத்து கையில ஒரு உருட்டு கட்டி எடுத்து ரசிகருக்கு நேராக வந்தார். அதை பார்த்த உடனே கையில் நடங்க ஆரம்பித்து அவர் பார்த்து சொன்னார், ஐயா, உங்களுடைய செய்தியில் உங்களை குற்றப்படுத்தி பேசியிருக்கிறோம்னா என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கு எல்லாரும் முன்பாக என்னை போட்டு அடிச்சிடாதீங்கன்னு சொன்னார். வயதான சொன்னார், உங்களை அடிக்கவே வரல, நீங்க தாராளமா பேசுங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். ஆனால் அந்த போதகர் மனதில் ஒரு கேள்வி, இவர் அடிக்க வரலன்னு சொன்னாரு, அடியோட வந்திருக்கிறாரு. வீட்டில் அவர் சொன்னார், செய்தி முடிக்கணுமா உடனே முடிச்சிருக்கேன், அதுக்கிட்ட எல்லாரும் முன்பாக போட்டு அடிச்சிடாதீங்கன்னு சொன்னார். அதற்கு வந்து வயதானவர் சொன்னார், ஐயா, நம்மளை அடிக்கவே வரல, ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்க,
தாராளமா பேசுங்க, ரொம்ப பிரச்சனையே இல்லை, எவ்வளவு நேரம் பேசினாலும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் போது கேட்கும், என்ன அடிக்க வரலன்னு சொன்னீங்க, ஆனா ஏன் கையில தடியோட வந்திருக்கேன்னு கேட்டேன். உடனே இந்த வயதான சொன்னா, நான் உங்களை அடிக்க வரலன்னு சொன்னேன், ஆனா கட்டாயம் ஒருத்தர் அடிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னேன். பார்த்தா என்ன அடிக்க வரல, அப்ப யார் அடிக்க வந்திருக்கீங்க? அப்ப சொன்னாரு, பிரசங்க பணம் வந்திருக்கு, உங்களை அடிக்க வரல, பிரசங்க பணம் வந்து இன்வைட் பண்ணிருக்கிறேன் தெரியுமா, அவரை நான் அடிக்க வந்திருக்கேன். நான் மரியாதை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். அவரை காப்பாற்ற வேண்டுமாக என் செய்தியை சுருக்கமான வைக்க முன்பாக வைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, 7:30 மணி வரைக்கும் நீங்க பேசலாம்னு சொன்னாரு, ஆனா அது ஏஎம்மா பிஎம்மா நான் சொல்றேன். எல்லாரும் கத்தடைய பிள்ளை. இந்த நாளைக்கு ஆண்டவருடைய சமயத்தை நான் காத்திருந்த போது மீண்டும் கர்த்தரை மனதில் வைத்த ஒரு வசனம், சங்கீதம் 118 அதிகாரம் 24 வசனத்தை நீங்க படிக்கிறேன்னா, இது கர்த்தர் உண்டு பண்ணினா இதிலே கை கூர்ந்து மகிழ கடுவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணினா இது கை கூர்ந்து மகிழ கடுவோம். கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ந்திருப்பது தேவனுடைய திட்டம். அழுது கொண்டிருப்பதல்ல, கண்ணீரோடு இருப்பதல்ல, வேதனையோடு இருப்பதல்ல, கவலையோடு இருப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ந்திருப்பது தேவனுடைய திட்டம். ஆதலால் 1 தெசலோனிக்கேயர் 5:18 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை தேடுவதற்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உலகம் கொடுக்கிற சந்தோஷத்திற்கும் தேவன் தருகிற சந்தோஷத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு உலகத்தானை பார்க்கிறான், தன் சந்தோஷத்திற்காக பல காரியங்களை தேடுகிறான். குடியை தேடுகிறான், உலகத்தின் காரியங்களை தேடுகிறான், உலக சிற்றின்பங்களை தேடுகிறான். எல்லாருமே கர்த்தரை உலகம் கொடுக்கிற சந்தோஷத்திற்கும் தேவன் தருகிற சந்தோஷத்துக்கு பெரிய வித்தியாசம். சில பேரோட மைண்ட் வாய்ஸ்ல கேட்கிறேன், உலகம் கொடுக்கிற சந்தோஷம் எப்படி வருது? யோபு 20வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிக்கணும்னா, அந்த வசனம் சொல்லுகிற உலகம் கொடுக்கிற சந்தோஷம் எப்படி இருக்குமா? மாயக்காரனுடைய சந்தோஷம் அது ஒரு நிமிஷம் தான். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் எப்படி இருக்குமா? ஒரு நிமிஷம். மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் தான். தமிழ் ஒரு பழமொழி சொல்வார்கள், குடிக்காரன் பேச்சு காலை பொழுதா போச்சுன்னு சொல்றாங்க. நைட் இருக்கும்போது பல வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, ஆனா காலை வந்த போது கேட்டபோது நான் என்ன சொல்றேன், நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளை, குடிக்காரனோட பேச்சு நம்ம நம்ப முடியாது. அதே போலதான் உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதமும் நிரந்தரமானது அல்ல. யோபு பக்தன் சொல்லுகிறார், மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கிறீர்கள். இயேசுவின் பிறப்பின் செய்தியை சொல்ல வந்த தேவதூதன் அவர் எப்படி சொன்னார்? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். நீங்கள் சங்கீதம் 40:16, சங்கீதம் 74 வசனத்தை இரு வசனத்தை நீங்கள் படிக்கிறீர்கள். தேவன் கொடுக்கிற சந்தோஷம் எப்படியா இருக்குமா? உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுங்க. 2 வசனம் அதே தான் சொல்லுங்க. உம்மை தேடுகிறவர்கள் அனைவரும் உமக்குள் சந்தோஷப்படுவார், சந்தோஷமாயிருப்பார். எல்லாருமே இதை வச்சதுமே இந்த இரு வசனங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதோட முடிவு எப்படியாக இருக்கிறது பார்க்கிறீர்கள். இப்பொழுது எப்பொழுதும் என்ற ஒரு வார்த்தையோடு முடிக்கிறது. தேவன் கொடுக்கிற சந்தோஷம் தற்காலம் இன்றைக்கு மாத்திரமல்ல, எப்பொழுதும் தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பாடல் எப்படியாக சொல்கிறது, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நீங்க பாடுறது எப்படி தெரியுமா இருக்கு? பக்கத்துல பார்த்து, நான் சந்தோஷமா இல்லை, நீங்களாவது சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. பார்க்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? கையில தடி சொல்லுங்க, தூங்காத, முடிச்சுக்கோங்க.
நான் முடிச்சிருக்கேன், நீங்க முடிச்சிருக்கீங்க. கைகளை தட்டி பாடல் பாடுவோம். சந்தோஷமாக எப்பொழுதும் சந்தோஷமாக ஒரு நாள் ஒரு தம்பி என்னை வந்து ஒரு கேள்வி கேட்டான். அவன் சொன்னான், நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நல்ல நாள்களை நாம் கொண்டாடுகிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், திருமண நாளை கொண்டாடுகிறோம், பலவிதமான நல்ல நிகழ்வுகளை நாட்களை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் கிறிஸ்துமஸ் ஒன்று கொண்டாடுகிறது அவசியமா என்ற கேள்வி கேட்டான். பிறந்த நாள் கொண்டாடுகிறது, அது நமக்குரியதானது, நம்ம உயிரோடு இருக்கிறோம், நமக்குரியதான காரியம். ஆனா கிறிஸ்துமஸ் ஒன்று கொண்டாடுகிறது அவசியமா? அது ஒரு பாரம்பரியாக தெரியலையா, அல்லது ஒரு சடங்காக தெரியலையா? அது அவசியமா பிரதர் கொண்டாடுகிற ஒரு நாளை குறித்து வைத்து அது கொண்டாடுகிறது என்று ஒரு கேள்வி கேட்டேன். அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது அந்த ஒரு வசனத்தை கொடுத்தா, ரோமர் 14:6 வசனத்தை படித்து பார்க்கலாம். அந்த வசனம் சொல்கிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதவனாக இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கிறிஸ்துமஸ் என்ற ஒரு நாளை குறித்து நாம் கொண்டாடுகிறதால் ஆண்டவரை கூட விசேஷமான பிள்ளைகளாக, இது ஒரு விசேஷமான ஒரு நாள், ஆதலால் கொண்டாட வேண்டும். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய மகிமைக்காக அவன் விசேஷித்துக் கொள்கிறான். நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாளை கொண்டாடும்படி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷத்தை ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமான நன்மைகளை இந்த ஆண்டில் வைத்திருக்கிறார். அவர் நேர்மையான காரியத்தை ஒரு வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையே. யாராவது கேட்டாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறது அவசியமா? நீங்க சொல்லுங்க, கர்த்தருக்குள் விசேஷிக்கிறவனாக நான் இருக்கிறபடினா கிறிஸ்துமஸ் ஒரு நாளை நான் கொண்டாடுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் ஒரு கேள்வி இருந்தான். சரி, ஒவ்வொரு வருஷம் கிறிஸ்துமஸ் வருகிறது, ஏன் வருது? ஒவ்வொரு வருடம் கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுகிறோம், ஒவ்வொரு வருடம் தவறாம வருது, ஏன் கிறிஸ்துமஸ் வருகிறது? இந்த போதகர் தன் மனிதனை என்ன கேள்வியை மற்றவங்க கேட்கணும்னு நினைத்தாரு. எப்ப அந்த கிறிஸ்துமஸ் வருகிறது? ஒரு வீட்டுக்கு சொன்னால் அங்க இந்த சிறு பிள்ளையை பார்த்தா, அந்த சிறு பிள்ளையை பார்த்து கேட்டா கிறிஸ்துமஸ் ஏன் வருதுன்னு தெரியுமா? அந்த சிறு பிள்ளை சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து அவர் சொன்னார், ஐயா கிறிஸ்துமஸ் ஒரு நாள் வரும்போதுதான் எங்க டாடி மம்மி எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அழகான ஆடைகளை போட்டுக்கொண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் காட்டுவேன், இவ்வளவு அழகாக பாருங்கள் என்று சொல்லி, ஒருவேளை புதிய ஆடைகள் போடுகிறதுக்காக தான் கிறிஸ்துமஸ் வருகிறது என்று சொல்லி அந்த சிறு பிள்ளை சொன்னார். சரி, வீட்டுக்குள் நுழைந்தார். அங்கிருந்து ஒரு வாலிப பிள்ளை வந்தான். குறிப்பா வாலிப பிள்ளைகளை கேட்டு என்னடா பண்றேன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸி. அது பிள்ளையை பார்த்து கேட்டாரு, கிறிஸ்துமஸ் ஏன் வருது தெரியுமா? உடனே அவன் சொன்னான், டைமே இல்லை பாஸ்டர், காலையில எழுமணும், ஸ்கூலுக்கு போகணும், வரணும், கிரிக்கெட் கூட விளையாட விட மாட்டாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்கூல்ல வைக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தா டியூஷனுக்கு போகணும்னு சொல்றாங்க, வீட்டுல வந்தா டிவி பார்க்க கூடாது, பிக் பாஸ் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க,
வீட்டுல இருந்தாலும் படிச்சுட்டு இருக்கணும். ஆனா டைமே இல்லை. ஆனா கிறிஸ்துமஸ் ஒரு நாள் வரும் பொழுதுதான் என் வீட்டை அலங்காரம் செய்ய, கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்க, ஸ்டார்ஸ் வைக்க, அலங்காரம் செய்ய ஒரு நேரம் கிடைக்கிறது. என்னை பொறுத்தவரைக்கும் வீட்டை அலங்காரம் செய்கிறதுக்காக தான் ஒருவேளை கிறிஸ்துமஸ் வருகிறது என்று அந்த சிறு பையன் சொல்லி, அப்போ அந்த பையன் சொன்னா, அம்மா எங்க இருக்கிறாங்க? வீட்டுல இருக்க அம்மா எங்க இருக்காங்க? குறிப்பாக வீட்டுல இருக்க அம்மா மார்கள் எங்க இருப்பாங்க? சில வீட்டுல அப்பா மார்கள் இருக்கிறாங்க, அதை பத்தி நான் பேசுவாங்க. ஆனா இந்த வீட்டுல அம்மா மார்கள் தான் இருந்தாங்க. போய் அந்த சிஸ்டர் கிட்ட கேட்டாங்க, உன் மகள் கிட்ட கேட்டேன், உன் பையன் கிட்ட கேட்டேன், அதே கேள்விதான் உங்க கிட்ட கேட்கிற சிஸ்டர், கிறிஸ்துமஸ் ஏன் வருது தெரியுமா? யோசித்து சொன்னாங்க, காலையில நம்ம சமையல் செய்யணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், என் கணவரை வேலைக்கு அனுப்பணும், அது பிறகு நான் வேலைக்கு போகணும், நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு நினைச்சா அன்னைக்கு துணியை துவைக்கணும், ஒரே பிஸி, நேரமே இல்லை. ஆனா அவ்வப்போது சில மாலை இதழ்கள் படிக்கிறது வழக்கம். அதுல கனகலம் எப்படி செய்கிறது, கேக் எப்படி செய்கிறது, இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுலாம் படிக்கிறது வழக்கம். நேரம் கிடையாது. ஆனா கிறிஸ்துமஸ் ஒரு நாள் வந்தாதான் இந்த பலகாரம் செய்ய, சாப்பிட, மற்றவர்களுக்கு கொடுக்க அது ஏதுவாயிருக்கு. அதுக்காக தான் ஒரு வேளை கிறிஸ்துமஸ் வருகிறேன்னு சொல்றோம். உடனே கேட்டா வீட்டின் தலைவர் இங்க இருக்கிறார், பின்பாக நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கிறார் ஐயா. உடனே பாஸ்டர் பார்த்து கேட்டார், ஐயா உங்க சிறுமகள் கிட்ட கேட்டேன், உங்க பையன் கிட்ட கேட்டேன், உங்க மனைவி கிட்ட கேட்டேன், அதே கேள்விதான் உங்க கிட்ட கேட்க போறேன், கிறிஸ்துமஸ் ஏன் வருது தெரியுமா? உடனே மேலுக்கு ஒரு மரம் வச்சாங்க. கேட்ட கேள்வி ஒரு பதில் தெரியாது, தெரியல. திரும்பி சத்தத்தை உயர்த்தி கேட்டார், கிறிஸ்துமஸ் ஏன் வருது தெரியுமா? அப்படின்னு அவர் சொன்னார், நான் தாயா உங்களை கேட்கணும், இந்த கிறிஸ்துமஸ் ஏன் வருதுன்னு தெரியல, ஒரு பணம் புரியல. உடனே தோளில் துண்டை எடுத்து தலையில போட்டு, என்னை கடனாளியாக்கவே இந்த கிறிஸ்துமஸ் வருது ஐயான்னு சொல்லி சொன்னார். கர்த்தருடைய பிள்ளையே, இப்படியாக பல கிறிஸ்துமஸ் இதற்காக தான் வருகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் கிறிஸ்துமஸ் எதற்காக ஒவ்வொரு ஆண்டு நம்ம சந்திக்க வருகிறோம்? கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன செய்தியை கொண்டு வருகிறது? கிறிஸ்துமஸ் இயேசுவோட பிறப்பு நிமித்தம் நாம் பெறுகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்ன? என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பின் செய்தியை கொண்டு வந்த தேவதூதர்கள் சந்தோஷமாக சொன்னார். இயேசுவின் பிறப்பின் செய்தி மாநிலத்திற்கு, உலகத்திற்கு சந்தோஷமான செய்தி மாத்திரமல்ல, பரலோகத்திற்கும் மிகுந்த ஒரு நல்ல செய்தி. ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பின் செய்தியை கொண்டு வந்த தேவதூதர்கள் 3 விதமான நபர்களுக்கு இந்த செய்தியை பயப்படாதே என்று வார்த்தையை சொன்னார்கள். லூக்கா 2:10 வசனத்தின் படிப்பினால் 2 மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். லூக்கா 1:13 வசனம் சொல்கிறது, தேவ மனிதராகிய சக்கரியாவை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். மூன்றாவது லூக்கா 1:30 வசனத்தின் படிப்பினால் கர்த்தருடைய சமூகத்தை காத்திருந்த மரியாதை பார்த்து அந்த தேவதூதன் சொன்ன வார்த்தை பயப்படாதே. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. பிரதர் மேக்ஸ்வெல் ரொம்ப நல்ல செய்தி சீக்கிரமா முடிச்சுவாரு, பயப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய் என்று தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா? எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா? டாக்டர்கள் சொன்ன சுகவீனங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? உன் பொருளாதாரம், உன் தொழில், உன் வேலை, உன் குடும்பம், சூழ்நிலை பார்த்து, ஊழியத்தின் காரியங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நான் உன் பெயரை பெருமைப்படுத்தி ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் மோசேயோடு இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை,
நீ தனியாக இந்த உலகத்தில் இல்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சூழ்நிலைகள் எதிர்ப்புறமாக இருக்கலாம், கைவிட்டது போல இருக்கலாம், இது மாறாது, முடியாது, நீ எண்ணத்தக்கதாக இருக்கலாம். உன்னை பேயன் சொல்லி அழைத்தவர், இம்மட்டமாக ஏந்தினவர், இம்மட்டமாக தாங்கினவர், உன்னை செமையான பாதையிலே அவர் நடத்துவது நிச்சயம். அவர் நம்மை பார்த்து சொல்கிற இயேசுவின் பிறப்பின் செய்தியை சொல்ல வந்த தேவதூதர் முதலாவது சொல்லுகிற செய்தி, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். லூக்கா 2:8 சொல்கிறது, நாட்டின் மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களை பார்த்து தேவதூதன் சொல்றார், பயப்படாதீர்கள். 9வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார். நீங்கள் மத்திய 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் படிப்பினால், இருளிருந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த மேய்ப்பர்கள் பட்டணத்துக்குள்ள அல்ல, பட்டணத்தின் வெளியிலே வயல்வெளியிலே தங்கியிருந்தார்கள். ராத்திரி நேரம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு சென்று உறங்க போவார்கள். ஆனால் இவர்களோ உறங்காமல் விழித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை வரப்போகிற தீங்கு, ஆடுகளை யாராவது திருடி விடுவார்கள் என்று பயம், மனதிலே பலவிதமான கேள்விகள். கர்த்தருடைய பிள்ளையே இன்று கூட தூங்காம பல காரியங்களை குறித்து கவலையோடு வந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் இங்கு உண்டு, வெளியே தோட்டத்தில் தான் சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மனதுக்குள் பலவிதமான கவலைகள். கடந்த நாட்கள் எல்லாம் பலவிதமான வேதனை. இந்த வருஷமும் அப்படிதான் முடிய போகுது. வரப்போகிற ஆண்டு எப்படி இருக்க போகிறது? போதற்கு அவர்களுடைய கவலை, ஆலயத்தை கட்ட முடியுமான்னு தெரியல, என் பிள்ளையோட வாழ்க்கை கட்டப்படமானு தெரியல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே உன்னை பேர் சொல்லி அழைத்து, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. எல்லாரும் கட்டுடைய இருந்த மேய்ப்பர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். இருள் என்று சொல்லும் பொழுது அவைக்கு ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இருள் எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது, சாபத்தை குறிக்கிறது, பிரச்சனைகளை குறிக்கிறது, பிசாசு அசுத்த கிரிகளை குறித்து குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை, ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், தேவ தூதன் அவர்களை சந்தித்த போது இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். இதே வசனத்தை நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். வசனம் சொல்கிறது, the angel came upon them and the glory of the Lord was shone around them. கர்த்தருடைய தூதன் அவர்கள் மேல் வந்து நின்றார். அவர் வந்து நின்ற போது வந்தவர் நடந்த ஒரு காரியம், அவருக்கு இருள் இருந்த அந்த மேய்ப்பர், இருள் அவனை சுற்றி இருந்தது. ஆனால் தேவ தூதன் வந்து நின்ற போது அவனை சுற்றி இந்த இருள் அவர்களை விட்டு விலகி சென்றது. ஹல்லேலூயா. அவனை சுற்றி ஒரு பிரகாசம், அவனை சுற்றி ஒரு ஒளி உண்டானது. எல்லாருமே கர்த்தருடைய சவுலுடைய வாழ்க்கையிலே தமஸ்கஸ் பட்டணத்தில் போய் கொண்டிருந்த சவுல் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தார். அந்த வெளிச்சம் மேல் பட்டபோது, தேவனுடைய சத்தம் கேட்டபோது, அந்த சவுலுடைய வாழ்க்கை மாறினது. சவுல் பவுலாக மாறினார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய அந்த வெளிச்சம் அவனை சுற்றிலும் காணப்பட்டது. இந்த வசனம் வெளிச்சம் என்று சொல்லவில்லை, கர்த்தருடைய மகிமை அவனை சுற்றிலும் காணப்பட்டது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் இருளில் கடந்து செல்கிற நபராக இருந்திருக்கலாம், இருளில் பாதையிலே போகிற நபராக இருக்கலாம். ஆனால் இனிமேல் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்பட போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்பட போகிறது. மோசேயுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவ்வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் 120 ஆண்டுகள். அந்த 120 ஆண்டுகள் மூன்றாக பிரிக்கலாம். 40 40 கரெக்ட் 443 என்ன கரெக்ட்? நான் ஏன் உங்களுக்கு கணக்கு போட சொல்லி தெரியுமா? என் பேர் தான் மேக்ஸ்வெல். ஆனா மேக்ஸ்ல ரொம்ப டல்.
எல்லாருமே கர்த்தருடைய 40 பிரிக்கிறார். 40 ஆண்டுகள் மோசே எகிப்தின் அரண்மனையிலே பார்வோனை குமாரனாக இருந்தார். அவர் வாழ்க்கையில ஒரு குறை இல்லை. தன்னுடைய 40வது வயதில் தான் செய்த ஒரு தீங்கை நிமித்தம் எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்கு போக வேண்டியதாக இருக்கு. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, மீதியான் தேசத்தில் இருக்கிற தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை எத்தனை மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தார். 40 ஆண்டுகள் அரண்மனையிலே வசதியோடு இருந்தார். மீதி 40 ஆண்டுகள் அவர் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்திருந்த ஒரு மனிதன். மோசே தன் மனதில் பலவிதமான கேள்விகள் இருந்திருக்கிறார். 40 ஆண்டுகள் எல்லா வசதி இருந்தது. ஆனா மீதியான 40 ஆண்டுகள் அவர் பேர் சொல்ல ஒரு ஆடு கூட இல்லை. யாரோட ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்? தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப நல்லா இருந்த பிரதர், இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன். என் சந்தோஷத்தை இழந்துட்டேன், என் நிம்மதியை இழந்துட்டேன், என் வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன். இனிமேல் என்ன நடக்க போகுது? மோசே மீதி 40 நாட்கள் கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு அவர் கடந்து சென்றார். இன்றைக்கு கூட ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையே அதே நிலையில தான் நீங்க வந்திருக்கலாம். ஆலயத்தை கட்ட முயற்சி செய்கிறோம், என் குடும்பத்தை கட்ட, என் பிள்ளைகளோட வாழ்க்கை சீர்பட, என் தொழிலை சீர்பட, என் வாழ்க்கை சீர்பட, ஊழியத்தை சீர்பட பல முயற்சி செய்கிறேன். ஆனா கைக்கு எட்டுனது வாய்க்கட்டவளை போல கை நழுவி போய் விடுகிறது சொல்லி கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. ஆமென். மோசே நினைத்தால் நான் வனாந்தரத்தில் இருப்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தன்னுடைய 80வது வயதில் மோசே இப்ப யாருக்கு முன்பாக இருக்கிறார்? பார்வோனுக்கு முன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 80வது வயதில் என்ன நடந்தது? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பினால், ஒரு நாள் மோசே தன்னோட மாமனுடைய ஆடுகளை கர்த்தருடைய பர்வதத்திற்கு ஓலை பண்டை நடத்தினார். அங்கே ஒரு முட்செடி எரிகிறதை பார்த்தார். ஹல்லேலூயா. இந்த மோசே முதலாக முட்செடியை பார்த்தார். அவர் பார்த்தபோது முட்செடியை எரிகிறதை அவர் பார்த்தார். அந்த மோசே பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம் என்ன? முட்செடி எரிகிறது, ஆனால் வெந்து போகாமல் இருக்கிறதை பார்த்த மோசே முட்செடி கிட்ட வந்தார். முன்பு பார்த்தார், இரண்டாவது உற்று பார்த்தார். ஹல்லேலூயா. கிட்ட வந்து பார்த்தார். கிட்ட வந்து பார்த்தபோதுதான் என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கிட்ட வருகிறதை யார் பார்த்தார்? கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி மோசே ஓரை மலையில் ஏறி வருகிறதை கர்த்தர் பார்த்தாரோ, இந்த நாளிலும் கிறிஸ்துமஸை கொண்டாட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க இந்த படிகளை ஏறி வந்ததை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். பேராக பார்த்திருக்கிறார். கிட்ட வருகிற மோசேயை பார்த்த ஆண்டவர், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி அவரோடு பேசுகிறதை பார்க்கிறார். ஒன்று பார்த்தபோது முட்செடி எரிகிறதை பார்த்தார், வெந்து போகாமல் இருக்கிறதை பார்த்தார். ஆனால் கிட்ட வந்து உற்று பார்த்தபோது, கிட்ட வந்த போது ஆண்டவர் அவர் குறிதான தேவ திட்டத்தை அவரோடு பேசினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்ட வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் மாறாதது இனிமேல் தான் மாற போகிறது. இனி அடிமையாக அல்ல, கர்த்தர் உன்னை மற்றவர்களை பின்பற்றுகிற ஆடுகளை மேய்க்கும்படி மோசே உன்னை அழைக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு தலைவனாக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இதுவரைக்கும் மோசே உன்னை திக்கு நாமூலமாக பார்த்திருக்கிறார். ஆனா இனிமே நீ தேவனுடைய மனிதனுடைய உலகம் பார்க்க போகிறது. அற்பமாக ஏளனமாக பார்க்காதே கண்கள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன்னோடு இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னோடு இருக்கிறது.
போகிறது. ஹalleluya. முந்தி இருந்த ஆலயத்தை மகிமை காட்டிலும் திந்தி போகிற ஆலயம் எப்படி இருக்க போகுது? நீங்க நினைக்கலாம் இவ்வளவு நான் பாஸ்டர் ரொம்ப தொடர்பட்டு இருக்கிறாரு, இவ்வளவு ட்ரை பண்றோம், தாமதமாயிட்டே இருக்கு. ஏன் தெரியல? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, தேவைகள் சந்திக்கப்படுது, பல காரியங்கள். என் அருமை கட்டுரை பிள்ளை, ஒரு மாடி வீட்டை கட்டுவதற்கும் 14 மாடி வீட்டை கட்டுறதுக்கு நிறைய வித்தியாசம். ஒரு மாடி வீடு சீக்கிரமா கட்டிடலாம், ஆனா 14 மாடி வீட்டை கட்டும் போது அதுக்கு ஃபவுண்டேஷன் ஆழமா போட்டாதான் அந்த வீட்டை ஸ்ட்ராங்கா கட்டணும். நான் நினைக்கிறேன் புதிய வீட்டு கட்டப்படாம தாமதமாக பிரச்சனை இருக்கிறதுக்கு அர்த்தம் கட்ட ஸ்ட்ராங்கான ஒரு பெரிதான ஒரு ஆலயத்தை தர போகிறார். ஹalleluya. அது பாலம் தேடி ஓடுகிற பட்டணமா இருக்க போகிறது. ஆமென். விசாலமான ஒரு ஆலயத்தை கர்த்தர் கட்டிட போகிறார். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள். யாருக்கு கர்த்தர் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டார். இதுவரைக்கும் இருளுக்குள்ளாக நீங்கள் நடந்திருக்கலாம். மோசேயின் வாழ்க்கை ஒரு இருளதா இருந்தது. அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி மோசே அறியாமல் இருந்தார். ஆனா தேவ தூதன் அவரை சுற்றி கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இனி சம்பந்தம் இருக்க போவதில்லை. கர்த்தருடைய மகிமை உங்களை சுற்றி இருக்க போகிறது. ஹalleluya. ஹalleluya. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணினார்? வேலி அடித்தார். வேலி அடித்திருந்தார். ஆண்டவர் எப்படிப்பட்ட வேலி வைத்திருக்கிறாரா? கர்த்தருடைய வசனம் உன்னை சுற்றிலும் அக்கினி மதலாக ஒரு வேலி வைத்திருக்கிறார். ஹalleluya. உன்னை தொடுகிறவன், ஆமா, உங்க கண்ணை நீங்க தொட்டு பாருங்க. உங்க கண்களை நீங்க தொட்டு, கண் வெளியே தொட்டு பாருங்க. கண் மேல தொட, கண்ணை தொட்டு பாருங்க. நாம நம்முடைய கண்களை தொட முடியாது, கண்ணு முடிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் நம்முடைய கண்களை தொடுகிறதுக்கே நமக்கு பெர்மிஷன் கொடுக்கிறது இல்ல. சத்துரு உன்னை எப்படி தொட முடியும்? ஹalleluya. கர்த்தருடைய மகிமை உங்களை சுற்றி இருக்கிறது. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துமஸ் எதற்காக ஒவ்வொரு நாளும் வருகிறது? வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களை, வேதனைகளை மாற்ற நீக்கும்படி அவர்கள் செய்து கொண்டு வருகிறது. 2வது லூக்கா 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிங்கள் பார்க்கலாம். எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக என் மேல் கடாட்சம் வைத்து. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளை, இந்த வார்த்தை யார் சொன்னார் என்று பார்ப்பீங்கன்னா, எலிசபெத் இந்த வார்த்தையை சொன்னார். கர்த்தர் எனக்கு உண்டான நிந்தையை நீங்களாக்கி என்னை கடாட்சித்தார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க. எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளை, இந்த எலிசபெத் யார் என்று பார்ப்பீங்கன்னா, இவர்கள் சக்கரியா என்ற தேவ மனிதனுடைய துணைவியார். இவர்கள் ஆரோனுடைய வம்சத்தில் வந்த ஒரு பெண்மணி. எலிசபெத்தும் சக்கரியாவை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் இருவரும் நீதிமான்களாக இருந்தார். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளை, நியமங்களை கைக்கொள்கிறவர்களாக இருந்தார்கள். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளை. அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நபர்களாக இருந்தார்கள். எல்லாரும் தேவச்சனமே. மேலும் வயது சென்றவர்களாக அவர்கள் இருந்ததாக வேதம் வசனிச்சது. நீங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிப்பீங்கன்னா, பாருங்க, இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார். அங்க இருந்த மக்கள் எல்லாரும் கேட்டிருப்பாங்க, சக்கரியாவை எலிசபெத்தை பார்த்து, நீங்க இவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, இவனை இவ்வளவா கடவுளோட ஊழியத்தை செய்தீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை? இந்த சக்கரை எலிசபெத்துடைய வாழ்க்கையில இருந்த ஒரு பிரச்சனை இல்ல. என்ன தெரியுமா? அவர்கள் வயதானவர்கள் மாத்திரம் இல்லை, வயது முதிர்ந்தவர்கள் மாத்திரம் இல்லை, அவருக்கு என்ன இல்ல? பிள்ளை.
அவள் வாழ்க்கையில் ஒரு பிள்ளை இல்லை. ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தரை சார்ந்திருந்த ஜனங்கள், அவள் வாழ்க்கையில் என்ன இல்லை? பிள்ளை இல்லை. மற்றவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அது இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அநேக காரியங்களை குறித்து எலிசபெத் வெளியே சொல்ல முடியாமல் கண்ணீரோடு அவர் இருந்தார். ஆனால் ஒரு நாள் தன்னுடைய வழக்கத்தின்படி சற்று கர்த்தருடைய ஆலயத்தில் தொழுது கொள்ளும்படி சென்றார். வழக்கத்தின்படி சென்றார். ஆனால் அந்த நாள் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. ஹல்லேலூயா. இன்று கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு சக்கரவை போல வழக்கத்தின்படி கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து கொள்ள வந்திருக்கலாம். இன்றைக்கு சக்கரவுக்கு ஒரு நாளை நியமித்து வைத்திருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய ஒரு நாளாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த நாளிலே தேவதூதன் அவருக்கு காணப்பட்டு அவர் சொல்ல வார்த்தை, சக்கரவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு மனைவியாக எலிசபெத் கர்ப்பத்தரித்து ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு யோவான் என்று பெயரிடுவார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஆண்டவர் மறந்துட்டா, ஆண்டவர் கைவிட்டு இவ்வளவு ஜெபம் பண்ண, ஆண்டவருக்கு இவ்வளவு ஊழியம் செய்த, ஆண்டவர் என்ன உலகத்தாளெல்லாம் கொடுக்கிறார், கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். நான் ஜெபம் பண்றேன், அவங்களுக்கு நன்மை நடக்கிறது. ஆனா ஜெபிக்கிற என் வாழ்க்கையில் மட்டும் ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்? ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் என்ற அழுகையோடு வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தை நான் படித்த போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சக்கருடைய வாழ்க்கையை, எலிசபெத்துடைய வாழ்க்கையை ஏதோ தாமதம் தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது யார் பேர் வைப்பாங்க? ஒரு பிள்ளை பிறக்கும் போது யார் பேர் வைப்பாங்க? பெற்ற அப்பா அம்மா வைப்பாங்க, தாத்தா பாட்டி வைப்பாங்க, இல்ல பாஸ்டர் வைப்பாங்க, சித்தவாங்க, ஐயா நீங்களே நல்ல பேர் வைங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் எலிசபெத்துக்கு சக்கரையாவுக்கு பிறந்த ஒரு பிள்ளைக்கு அப்பா அம்மா பேர் வைக்கல, பரலோகம் பேர் வைத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, பரலோகம் சக்கரையா எலிசபெத்தை குறித்து ஒரு உயர்ந்த திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவங்க அந்த பேரை டிசைட் பண்ணல, பரலோகம் அந்த பிள்ளையோட பேரை டிசைட் பண்ணிருக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஒரு மனதிலே பல காரியம் டிசைட் பண்ணிருக்கலாம், காரியங்கள் எதிர்பார்த்தது போல நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் எதிர்காலம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பல மேன்மையான திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன் மகளை குறித்து, உன் மகனை குறித்து, உன் வேலையை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து, நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து, நீ எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து கர்த்தர் ஒரு உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருமே கட்டுரை. ஆனால் அந்த தாமதம் சக்கரை எலிசபெத் மனதில் பலவிதமான கேள்விகளை கொண்டு வந்தது. எல்லாரும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் பகிரமாக சொல்றேன், எலிசபெத் சக்கரையாவுக்கு அண்ணால், ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுங்க மக்களுக்கு, என் தாய்மொழி வந்து ஆங்கிலம். நான் இதுவரைக்கும் ஆங்கில வேதத்தை தான் படிச்சிருக்கேன். எனக்கு தமிழ் எழுதவும் படிக்க தெரியாது. ஆனா தமிழில் பிரசங்கம் இருக்கிறேன். எல்லாரும் கேட்பாங்க, நீங்க இங்கிலீஷ் பைபிள் தான் படிக்கிறீங்க, ஆனா தமிழில் எப்படி வசனம்லாம் சரளமா பேசுறீங்க, ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்ல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆமே, அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளை. சக்கரவுக்கு அண்ணா, ஆனா உங்களுக்கு சத்தம் கேட்கல. நிறைய பேர் நடக்குமா நடக்காதா, எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளை. எனக்கு கேள்வியோடு வந்திருக்கலாம், நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏறி போயிருந்தேன், நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏறி போயிருந்தேன், நான் நினைத்திட வேளையிலும் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திட வேளையிலும்
இயேசுவே என் நம்பிக்கையானவரே, நம்பிக்கையானவரும் நீ அரணாயிருப்பவரே. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளையே, சக்கரையோட மனதிலே நடக்குமா நடக்காது? வயதாகிவிட்டது, எல்லா காலையும் கைமீறி போய்விட்டது, இனிமேல் எப்படி நடக்கும்? தேவன் புத்தி சொல்லும். சக்கரையாவே நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எந்தெந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு பல நாட்களுக்கு காத்திருக்கீங்க தெரியல. இந்த கேமரா தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார், உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கொர்நேலியஸ் வீட்டுக்கு வந்த தேவதூதன் சொன்னார், கொர்நேலியஸ் உன்னுடைய வேண்டுதல் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு எட்டியிருக்கிறது. நீங்கள் எந்தெந்த காரியங்கள் நீங்க ஜெபித்தீர்கள் எனக்கு தெரியாது, எந்த காரியங்கள் நீங்க வேண்டிக் கொண்டீர்கள் தெரியாது. கர்த்தருடைய ஜெபங்களுக்கு பதிலை பார்க்கிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகிறது. இந்த ஆண்டு ஒருவேளை வேதனையோடு கவலையோடு நீங்கள் துவங்கி இருக்கலாம். இந்த ஆண்டை துவங்கினதை போல இந்த ஆண்டை நீங்கள் முடிக்க போவதில்லை. புதிய ஆண்டு மகிழ்ச்சியோடு பிரவேசிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கத்துடைய இந்த சக்கரியா அவர் கேட்டார், இது எப்படியாவது என் மனைவி கற்பம் அவர் வயது சென்றவளாய் இருக்கிறாரே. தேவதூதன் சொன்ன சுருக்கமாக நான் வைக்க விரும்புகிறேன், இந்த காரியங்கள் நடக்க மட்டும் நீ ஊமையனாயிருப்பாய். அவருக்கு முன்பாக இந்த பிள்ளை பிறந்தது, பிள்ளை வளர்ந்தது. சக்கரியாவால் பேச முடியல. நாட்கள், வாரங்கள், மாதங்கள் கடந்து சென்றது. சக்கரியாவால் பேச முடியல. ஜனங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க மனைவி எலிசபெத் அவரை பல ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்க. ஒருவேளை பக்கத்தில் இருக்க ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க தெரியல, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் கொண்டு போனாங்க, இல்ல நம்ம பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்கன்னு தெரியல. அவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் கேட்டு போன எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சொந்தக்காரலாம், இனி அவர் நம்ம ஆய் திறந்தெல்லாம் பேச மாட்டேன், அவருடைய காரியம் முடிஞ்சிருச்சு, ஊமையானதா அவருடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லி எல்லாரும் பேசியிருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள், நினைத்திருப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிற நாள் வந்த போது சக்கரை எடுத்து கை காட்டி காட்டுறான். இந்த பிள்ளைக்கு உன் பேரை வைத்து விடலாமா உன்னுடைய வம்சத்தின்படி என்று கேட்டபோது என்ன சொல்றாரு? பலகையில பேர் எழுத யோவான் என்று பேர் எழுதினார். கர்த்தருடைய பிள்ளையே அவர் யோவான் என்று பேர் எழுதின போது ஊமையாக இருந்த சக்கரையோட நாவு திறந்தது. அவர் வாயை திறந்து துதிக்க ஆரம்பித்தார். யோவானை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக பேசினார். அவர் கர்த்தருடைய பிள்ளை இதுவரைக்கும் வாயை திறந்து சாட்சி சொல்ல முடியாதபடி ஊமையா இதுவரைக்கும் மார்த்தாள் மரியாதை பார்த்து எல்லாரும் கேட்டிருக்கலாம், லாஸ்ட்ல அதிகமா ஆண்டவர் நேசித்தார்னு சொல்லி, நீங்க அதிகமா ஆண்டவர் உங்களை நேசித்தார், நீங்க அவரை நேசித்தார்னு சொன்னீங்க. ஆனா 2 நாட்கள் தாமதம் ஆகிவிட்டது, இயேசுவே வரல. மார்த்தாள் மரியாதை அவங்க கேட்ட கேட்டது பதில் இல்லை. சக்கரை எப்படி ஊமையாக இருந்தால் வாயிருந்தும் பேச முடியாமல் இருந்தாரோ, இவர்களும் வாயிருந்தும் பேச முடியாத ஒரு ஊமையாக இருந்திருந்தார். கர்த்தருடைய பிள்ளையே இதுவரைக்கும் ஆண்டவர் வாழ்க்கை என்ன செய்தார் சொல்ல முடியல, ஊமையாக இருக்கிறார். ஆனால் நாள் வரப்போகிறது, நீங்கள் வாயை திறந்து சாட்சி சொல்லும்படி கர்த்தருடைய மகத்துவத்தை சாட்சி சொல்லுகிற ஒரு ஆண்டாக 2026 இருக்க போகிறது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையே உன் பிள்ளையை குறித்து சாட்சி சொல்லுகிற ஆண்டு, உன் சபையை குறித்து சாட்சி சொல்ல போகிற ஆண்டு, உன் குடும்பத்தை குறித்து சாட்சி சொல்ல போகிற ஆண்டு, உன் தொழிலை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து தேவன் முன்னிக் கொண்டு செய்ய போகிற மகத்தான காரியங்களை சாட்சி பகிர்கிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது 2026 ஆண்டு. ஹல்லேலூயா. இதுவரைக்கு பார்க்காத ஒரு மேன்மையை, நன்மையை ஆண்டவருக்கு கண்கள் காண்பதை ஆண்டவர் செய்ய போகிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் நடக்கிறார். ஹல்லேலூயா. பதில் சொல்லுங்க, அவர் செய்ய நினைத்தது, அவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறார், ஒன்றும் தடைபட மாட்டாது. ஹல்லேலூயா. 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 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதோ ஒன்று காட்டுவோம், ஒன்றும் சாக்கரை கொள்ளுவேன்னு சொல்றாங்க, அம்மா எடுப்பது. ஹல்லேலூயா. ஒன்றும் கடைபடா. 2026 உங்கள் குறைகள்
நினைவாகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. கேள்வி கேட்ட மக்களுக்கு தலை நிமிர்ந்து பதில் சொல்கிற ஒரு ஆண்டு. ஹalleluya. உன் பிள்ளையை குறித்து சாட்சி சொல்ல போகிறார், உன் குடும்பத்தை குறித்து சாட்சி சொல்ல போகிறார், உன் சபையை குறித்து சொல்ல போகிறார், கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போகிற காரியத்தை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஆமென். ஒரு பாடல் இப்படியாக சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க ஒருவரை எனக்கு தந்தரணும். உன் வேலைக்காக காத்திருக்க ஒருவரை எனக்கு தந்தரணும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பவன் கலக்கவில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பவன் கலக்கவில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தை நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. எதற்கு சொல்ல முடியும்? நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நான் நம்புகிறேன் சொல். ஒரு சத்தமாக நான் சொல்றேன். சில பேர் அனுகூலமாக பார்க்கிறீங்க, நடக்குமா நடக்காது, கையில் உயர்த்த ஒரு சத்தமாக. அந்த பக்கத்துல இருந்து ஒரு சத்தமா சொல்லுங்க. அந்த பக்கத்துக்கு யார் சத்தம் அதிகமா இருந்து பார்க்கலாம். என்ன செய்யும்? நீங்க சொன்னாலையும் பல்லு விட ஆடல நினைக்கிறேன். சில வயசான பாட்டிமார்கள் இருப்பாங்க, பல்லு இருக்காது, அவங்க பேசுற உச்சரிப்பு கேட்காது. ஆனா பிசாசுக்கு 32 பல்லு இருக்காது. நம்மளை குறித்து, குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, வேலைகளை பல குழப்பங்களை கொண்டு வர நீங்க சொல்ற ஒரு அல்லையா 32 பல்லு வேணும். ஒரு சொல்ற பார்க்கலாம், பயங்கரமா இருக்கு. இந்த பக்கம் எல்லாம் 2 வருஷம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். 32 பல்லு விழுந்துச்சு. இனி அவன் பேசுறோம் ஒண்ணும் புரியாது. ஹalleluya. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டார். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் நிந்த அதனால்தான் எலிசபெத் சொன்னார், எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்களாக்கும்படி கர்த்தர் இந்த நாட்களிலே கடாட்சினார். எலிசபெத்துக்கு அண்ணா, ஆனா உங்களுக்கும் இதுதான். ஹalleluya. எந்தெந்த காரியங்கள் இதுவரைக்கும் நீ நிந்தையாக கட்டப்பட்டிருந்தாயோ, கவலையோடு இருந்தாய், கர்த்தர் நிந்தைகளை போக்குகிற ஒரு ஆண்டாக இருக்கும், நாட்களாக இருக்கும். யோசுவா 5:9 வசனத்தில் படிப்பீர்களா, யோசுவாவை பார்த்து அந்த வார்த்தை சொல்லப்படுது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உன்மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். டிசம்பர் 25ஆம் தேதி கர்த்தர் உன் நிந்தை என்ன பண்ண போறாராம்? நீங்க விரும்புறீங்களா? அவர் விரட்ட போறார், புரட்ட போறார், விரட்ட போறார். உங்களுக்கு விரோதமாக எழுப்பின எந்த ஆயுதமும் வாய்க்காமலே உன் நிந்தையை மாற்றும்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். எந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது? கர்த்தர் நாளிலே கிறிஸ்துமஸ் கொண்டு வருகிற செய்தி, உன் நிந்தை போராட்டம், உன் நிந்தை நீக்கப்படும். 3 லூக்கா 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை படித்தார்.
லூக்கா 1:48 வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இதோ எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இதோ எல்லா சந்ததி என்னை பாக்கியவதி என்பார்கள். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க வருகிறேன். அதே அண்ணன் கேட்டேன், சொன்னேன், அண்ணே நான் அடிக்கடி செய்தி நேரத்தில் கேள்வி கேட்பேன், இந்த மக்கள் எப்படி இருக்கு. அவர் சொன்னார், இந்த சபை மக்கள்லாம் அறிவாளிகள், புத்திசாலிகள், படித்த மேதைகள், எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் டக்கு டக்கு புலி போல பதில் சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்தா புலி போல பார்க்கல, என்னைய போல பார்க்கல, என்ன பார்த்தது கேள்வி கேட்டாங்க. அதன் முன்பாக இருக்கிற அண்ணன்மார்களை சகோதரிகள் பார்க்கிறேன், யார் முகத்தில் முடிச்சிருக்கீங்க தெரியாம வந்து மாட்டிக்கிட்டு இறுதியும் கலந்தா எல்லாருமே கத்துடைய பிள்ளை. அந்த வசனம் சொல்கிறது, இதோ இது முதல் எல்லா சந்ததி என்னை பாக்கியவதி. என்னைனா யாரை பார்த்து சொல்லுங்க, அது உண்மை. என்னைனா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை சொல்லுங்க. அந்த வசனம் என்னதான் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து உன்னை சொல்லுங்க, அது என்னதான் சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? உங்களை பார்த்து சொல்லுங்க, பார்த்து நீங்க சொல்லுங்க, சிஸ்டர் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அது உன்னை சொல்லுங்க, அது வசனம் என்னதான் சொல்லுங்க. இது முதல் அது வசனம் இது முதல் எல்லா சந்ததி கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் உன் உலகம் உன்னை எப்படி பார்த்ததுன்னு தெரியல. இதுவரைக்கும் உலகம் உன்னை எப்படி ஏசினது பேசினது நினைத்தது தெரியல. ஆனா இனிமே அதெல்லாம் மாற போகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த சபை இதற்கு கட்டப்படாமல் பாதியில் இருக்கலாம். ஆனா இனிமே இது முதல் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை விளங்க போகிறது. இது முதல் எல்லா சந்ததி என்னை பாக்கியவதி என்பார்கள். உன் பிள்ளைகள் எழுப்பி உன்னை பாக்கியவதி என்பார்கள். பாக்கியமும் நன்மை உன்னை பின்தொடரும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பாக்கியத்தை உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் கட்டளையிட்டார். முந்திருந்த மோசைக்கும் பிந்திருந்த மோசைக்கு பெரிய வித்தியாசம். முந்திருந்த ஆபிரகாமுக்கும் பிந்திருந்த ஆபிரகாமுக்கு பெரிய வித்தியாசம். எல்லாருமே கல்வி முந்தி உலகமே அற்பமா பார்த்திருக்கிறார். ஆனா பிந்தி கர்த்தருடைய மகிமை விளங்கத்தக்கதாக பார்க்க போகுது. உன்னை பாக்கியமானாக பாக்கியவதியாக பார்க்க. கர்த்தருடைய வசனம் முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினாய். வாழ்க்கையில எல்லாம் முந்தி கொண்டு போகிறாங்களா? வாழ்க்கை பிந்தி கொண்டே போகிறதா? கவலைப்படாதீங்க. பிந்தி இருக்கிற உடனேதான் கர்த்தர் வரப்போகிற நாட்களில் முந்தி கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய சகோதரர்கள் முந்தி அரண்மனைக்கு போனார். தாவீது பிந்தி அரண்மனைக்கு போனார். அரண்மனையிலே சகோதரர்கள் வேலை பண்ண போனாங்க. ஆனா தாவீது பிந்தி அரண்மனைக்கு வேலைக்கு செய்ய போல அரண்மனையில் ராஜாவாக அமர போனார். ஹல்லேலூயா. பெண்ணினாளுக்கு முந்தி பிள்ளை பிறந்தது, அண்ணாளுக்கு பிந்தி பிள்ளை பிறந்தது. பிந்தி பிறந்த பிள்ளைதான் அண்ணாளை தீர்க்கதரிசி தாயாக பேர் விளங்கும்படி செய்தது. ஹல்லேலூயா. பேதுருடைய முந்தி பிரயாணம் படகு ஒரு மீன் கிடைக்கல, வெறுமையோடு வந்தார். பிந்தி அவருடைய பிரயாணம் படகு நிரம்பத்தக்கதாக மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அவர் படகை ஆண்டவர் நிரப்பினார். ஆகாப் ராஜா முந்தி ரதத்தில் சென்றார். எலியா பிந்தி ரதத்துக்கு பின்பாக ஓடினாலும் ஆகாப் ராஜாவை முந்தி கொண்டு ஓடினார். இதுவரைக்கும் முந்தி போகாத விதத்தில் கர்த்தர் உன் வாழ்க்கையை முந்தி கொண்டு செய்ய போகிறார். ஆமென். எல்லாரும் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இதோ இது முதல் எல்லா சந்ததி என்னை பாக்கியவதி என்பார். அப்படி எந்த பாக்கியத்தை அவங்க பெற்றாங்க? அவங்க வாழ்க்கையில் வந்த நன்மை என்ன? மேலும் அந்த லூக்கா 1:49 வசனத்தை படிக்கிறனால் அதே மாதிரியான
சொல்லுகிறார்கள், வல்லமையுள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம். வல்லமையான காரியம், மகிமையான காரியங்கள் செய்தார். அவருடைய ஆண்டவர் என்ன மகிமையான காரியங்கள் செய்தார்? வேதத்தை நீங்கள் பார்க்கிறதா, இயேசுவின் பிறப்பின் செய்தியை கொண்டு வந்த தீர்க்கதரிசிகள் தூதர்களுக்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, யோபு தீர்க்கதரிசி மூலமாக, மீகா தீர்க்கதரிசி மூலமாக இப்படியாக மேசியா பிறப்பான். பெத்லகேம் ஒரு சிறிய ஊராக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ராஜா உன்னிடத்திலிருந்து பிறப்பார் என்று இயேசுவின் பிறப்பின் செய்தி 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. ஆனால் காரியங்கள் தாமதத்தின் நிமித்தம் மக்கள் மனதில் எல்லாரும் இருக்கலாம், இவருக்கு நடக்காதது இனிமேல் நடக்க போகிறது, இதுவருக்கு மாறாதது இனிமேல் மாறப்போகிறதா என்று சொல்லி அவர் மனதில் ஒரு சோதனையோடு கவலையோடு அல்லது தேவனுடைய திட்டத்தை மறந்து போன மக்களாக அவர்கள் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நீங்க புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் நடுவில் ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கிறது. நீங்க பாத்தீங்களா? இப்ப சில பேர் அப்படி எனக்கு தெரியாது, பார்க்கிறேன். அந்த ஒயிட் பேப்பர் புதிய ஏற்பாட்டும் பழைய ஏற்பாட்டை பிரிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஒயிட் பேப்பர் பக்கம் இல்லை. சரித்திரம் சொல்லுகிறது அதற்கு ஒயிட் பீரியட் என்று சொல்லப்படுகிறது. சுமார் 400 ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் 400 ஆண்டுகள் அது சொல்ல வண்ணமாக அந்த வெள்ள கடிதத்தை அந்த பக்கத்தை வைத்திருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசினால் பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கதரிசி. அது பிறகு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கப்படவில்லை. 400 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படவில்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை. ஆனால் 400 ஆண்டுகள் பிறகு மரியாதையில் வந்து ஒரு தேவதூதன் ஒரு செய்தியை சொன்னார். லூக்கா 1:28 வசனத்தை படித்தார். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று பார்த்தீர்கள். 400 ஆண்டுகள் பிறகு மரியாள் வீட்டில் இருந்த தேவதூதன் அவள் இருந்த இடத்திற்கு, அன்றைக்கு மரியாள் வீட்டுக்கு சென்ற ஒரு தேவதூதன் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை சந்திக்கும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையே, நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்திற்கு சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். வந்தவர் சொன்னார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள் சகோதரர்கள், நீ சகோதரிகள் நாங்கள் யார், நீ சகோதரருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் மரியாள் கேட்டார், இது எப்படி ஆகும்? நான் ஒரு ஆணை அறியாமல் இருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 1:35 வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. எல்லாரும் கர்த்தருடைய மரியாளுடைய மனதில் ஒரு கேள்வி இருந்தது, இது எப்படி ஆகும்? How it is possible? இது எப்படி சாத்தியம்? எல்லா சூழ்நிலை எதிர்ப்புறமாக இருக்கிறது. ஆனால் தேவதூதன் சொன்னார், பரிசுத்த ஆவி உண்மை நிழலடையும் போது, when the Holy Spirit comes, நடக்காதது நடக்கிறதை நீ பார்ப்பாய். ஹalleluya. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதா சமரியா உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பும் பொழுது ஒன்று அவன் பலனடைகிறான், இரண்டாவது அவன்
சாட்சி உள்ள மனிதனாக மாறுகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் இறங்கி வரப்போகுது. இதுவரைக்கும் சாத்திய மனிதனால் கூடாதது தேவனால் எல்லாம். இன்றைக்கு அவர் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிற என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இதனால் இது ஆண்டவருடைய பலன் உங்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரப்போகுது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறார். இதுவரைக்கும் பார்க்காததை இனிமேல் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இவைகளெல்லாம் ஏன் நேரிட்டது என்று பார்ப்பீங்கன்னா, நீங்கள் மத்திய 1:22 வசனம் சொல்கிறது, தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ கூடி வந்தது தேவன் உன்னை குறித்து வைக்கிற திட்டங்கள் நிறைவேற்றும்படி கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். மலையாள தேவதூதன் சந்ததிக்கு காரணம் என்ன? தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. வாழ்க்கையை எதை நிறைவேற்றியோ? கிறிஸ்துமஸ் எதற்காக வந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தது தெரியுமா? சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி வந்தார். இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் கொண்டு வருகிற செய்தி, அவர் உன்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள், தேவ மனிதன் மூலமாக சொன்ன தீர்க்க தரிசனங்கள், உன் பிள்ளைகளை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் தொழிலை குறித்து, ஊழியத்தை குறித்து பேசின தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும்படி அவர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தாவீதுடைய வீட்டுக்கு வந்த சாமுவேல் தன் தகப்பனாரை பார்த்து கேட்கிறார், ஏசாவை பார்த்து கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? 1 சாமுவேல் 16:11 வசனம். அப்பொழுது ஏசா சொல்லுகிறார், அவர் முதல் மகனை கொண்டு வருகிறார், 2வது மகனை கொண்டு வருகிறார், இவ்வளவுதானா உன் பிள்ளைகள்? அப்பதான் அப்பா ஒரு ஆமா இன்னொருத்தர் ஒன்று, அவன் ஐஓபி பேங்க்ல மேனேஜராக பண்ணிட்டு இருக்கான். தாவீது என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு? ஆடு மேய்க்கிற. அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இவன் ஆடு மேய்க்கதான் டாக்டர், இவன் ஒண்ணுத்துக்கும் உதவாதங்க. ஆகுதான் அவனுடைய பேரை சொல்லல, மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டாரு. தாவீதை இவை கூட பண்ணல, என் சாமுவேல் வந்திருக்கிற வாடா, ஒருவேளை நீ வந்து இருக்கிற. அவரை கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இவன் வேஸ்ட். எங்க வீட்டுல நாங்க 5 பேர், நான் தான் கடைசி. நமக்கும் தமிழுக்கு ரொம்ப தூரம். தமிழ்ல நீங்க இவ்வளவு மார்க் வாங்கினு தெரியல, 100 வாங்கி நினைக்கிறேன். அம்மா பார்த்தா அந்த 100ல 1 இல்லைன்னா எவ்வளவு? ரொம்ப ஸ்டைலா சொல்லி 0 இல்ல, கோழி முட்டை. தமிழ்ல நம்ம வழக்கமா வாங்க மார்க்னா கோழி முட்டை. எல்லாரும் கிண்டல் பண்ணுங்க. அப்பா சொல்ற, டேய் உன்னை பெற்றதை காட்டி உனக்கே பெற்றதுதான் பிரயோஜனம். அண்ணன் பாரு, அவன் தான் ஃபர்ஸ்ட், நீ லாஸ்ட். அவன் தான் பெஸ்ட், நீ வேஸ்ட். இப்படிதான் சொன்னான். ஆமா, வேஸ்டா எண்ணப்பட்ட, லாஸ்டா எண்ணப்பட்ட, லீஸ்டா எண்ணப்பட்ட என்னதான் ஃபர்ஸ்டா தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னதான் தெரிந்து கொண்டார். எல்லாரும் கத்துடைய பிள்ளை தாவீது கடைசியாக அற்பமாக எண்ணப்பட்டார். அப்ப சாமுவேல் கேட்கிறார், சொல்கிறார், ஆள் அனுப்பி அவனை வரும்படி சொல். அவன் வர மட்டும் நான் பந்தியிலே அமர மாட்டார். என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது வர மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மேன்மை பாருங்க. தாவீதுடைய தகப்பன் ஏசாவா இருந்தாலும் தாவீது வர மட்டும் அவன் சாப்பிட முடியாது, காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை குறித்து வைத்திருக்க தேவ திட்டம் நிறைவேறும்படி ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தாவீது வந்தபோது சாமுவேல் எடுத்து ஆண்டவர் பேச, எழுந்து தாவீது கொம்பை அவன் மேல் ஊற்று. அந்நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் தங்கியிருந்தார். தாவீதுக்கு அண்ணான், ஆனா உங்களுக்கு என்ன? இதனாலே என்னாலுமே கர்த்தருடைய பிள்ளை, ஆடுகளை வைத்திருந்த ஒரு மனிதனை ஒரு ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். என் அன்பு தேவச்சனே, எனக்கு எல்லாம் எதிர்ப்புறமாக இருக்கலாம், இது மாறாது, இது முடியாது, என் தலைவிதியை நீங்க கொண்டிருக்கலாம். தலைவிதியை மாற்றுகிற தேவன் அவர் உங்கள் ஒவ்வொரு குறித்து ஒரு உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறார். இந்த சபையை குறித்து உயர்ந்த திட்டம் வைத்திருக்கிறார். இதுவரை பார்த்த ஊழியர்கள் இல்ல, இனிமேல்தான் ஊழியத்தை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு போதகர்களை எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல,
இதுவரைக்கும் உங்க மதியம் அண்ணனை எப்படி பார்த்தீங்க தெரியல. இதுவரைக்கும் பார்க்காத விதத்தில் கர்த்தருடைய வல்லமை விளங்க போகிறது. அதுவரைக்கும் தாவீதை ஒரு சிறியவனாக உலகம் பார்த்தது. இப்பொழுது தேவனுடைய வல்லமையை பார்த்தார்கள். முந்தி சவுலை பெரிதாக பேசினார்கள். அதே ஜனங்கள் என்ன பேசினாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஹalleluya. உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை பார்க்கிற ஒரு ஆண்டு 2026 இருக்க போகிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? எழுந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமா இன்றைக்கு? ஹalleluya. அன்றைக்கு தாவீது மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வந்ததை போல இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்ப போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் ஒவ்வொருத்தரும் நிரப்ப போகிறது. ஓ, தாவீதை கர்த்தர் நெருப்பிடுகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்கிறதுக்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவாக தெரிந்து கொள்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த தாவீதுக்குள் என்ன ஒரு வித்தியாசம் இருந்தது? அவர் சகோதரருக்குள் இல்லாதது தாவீதுக்குள் என்ன இருந்தது? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய துதி என் நாவிலே இருக்கும். ஹalleluya. அவருடைய துதி என் நாவிலே இருக்கும். அவர் எப்பொழுதும் துதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற நபராக இருந்தார். அவர் சூழ்நிலையை பார்க்கல, பிரச்சனைகளை பார்க்கல, மக்கள் என்ன நினைக்கிறாங்க பார்க்கல. அவருடைய கண்கள் தான் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வைக்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி துதிக்கும்படி வந்திருக்கிறார்களோ இந்த நாளிலே துதிக்க ஆரம்பிங்க. சக்கரியா தன் வாயை திறந்த போது அவர் செய்த ஒரே ஒரு காரியம், அவர் கர்த்தரை துதித்து யோவானை குறித்த தீர்க்க தரிசனங்களை அவர் உரைத்தார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளையை துதிக்காதே. ஹalleluya. துதிக்க துதிக்க கர்த்தருடைய மகிமை வரும். நீ ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை வரும். உன் வாய்களை விரவத்த, உன் வாய்களை விரவத்த, உன்னை நன்மையால் நினைக்கிற தேவன் கர்த்தர் அவருடைய மகிமையை நாம் நிரப்ப விரும்புகிறோம். துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல் இருக்கிறது. இனி அற்பமானவன் அல்ல, கர்த்தருடைய வல்லமை உன் மேல் இருக்கிறது. இனி குறைவுள்ளவன் அல்ல, உன் குறைகள் நிறைவாக போகிறது. இனி வெட்கப்பட்டவன் அல்ல, உன் வெட்கத்தின் ஈடாக இரட்ட தலையான நன்மையை உன் கண்கள் காண்படி ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறார். உன் வாய்களை தர, உன் வாய்களை விரும்ப தர, உன்னை நன்மையால் நிரப்புகிறவர், உன் அபிஷேகத்தால் நிரப்புகிறவர். கர்த்தர் தம்முடைய ஆவியின் வல்லமையை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் பார்க்காத அபிஷேகம், இதுவரைக்கும் பார்க்காத வல்லமை உன் குடும்பத்தில், இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மாற்றம் உன் தொழிலிலே, உன் வேலையிலே, உன் ஊழியத்திலே, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மேன்மை, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு திருப்பத்தை உன் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஹalleluya. வல்லமை தேவை தேவா, வல்லமை தேவை தேவை தேவா, அதிலே போராடும் தேவா, Receive.